வந்து சென்சிங் பிளாக்ஸில் இருக்கக்கூடிய எல்லா பிளாக்ஸையும் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஆஸ் யூஷுவல் எப்போவுமே வந்து ஈவன் பிளாக் ஒன்று எடுத்து வச்சுக்கோம். ஓகே, ஸோ அந்த ஈவன் பிளாக்கு அப்புறம் அதுக்கப்புறமா கன்சிக்யூட்டிவாக இருக்கக்கூடிய நம்மளுடைய சென்சிங் பிளாக்ல இருக்கக்கூடிய ஐட்டம்ஸில் பார்க்கலாம். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இது எல்லாமே இஃப் கண்டிஷன். இப்போ இந்த பிளாக்ஸ்லாம் பாருங்களேன், இதோட ஆரோ எஜ்ஜாக இருக்கிற இதை எங்கே யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, ஸோ நார்மலாக மற்ற பிளாக்ஸ் மாதிரி இப்போ இந்த நார்மலாக இந்த பிளாக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இது கீழே இது ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேயா, பட் இந்த சென்சிங் பிளாக்ஸ் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி என்ன இருக்கும் அப்படின்னா எல்லாமே வந்து ஒரு இஃப் கண்டிஷனுக்குள்ளே யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா இந்த சென்சிங் பிளாக் எப்படி இருக்குன்னா ஒரு விஷயத்தை சென்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா நீ என்ன பண்ணணும் அப்படிங்கிறது. ஸோ அப்படிங்கும்போது என்ன இடத்துல எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா இஃப் கண்டிஷனில் தான் யூஸ் பண்ணணும். ஓகே, ஸோ நம்ம இஃப் கண்டிஷன் என்ன சொல்லியிருக்கோம், ஒருவேளை அந்த விஷயம் நடந்தது அப்படின்னா அப்போ நம்ம என்ன பண்ணணுங்கிறது தான் இந்த இஃப் பிளாக்ல நம்ம எழுதியிருப்போம். ஸோ அதனால இஃப் இந்த மாதிரி எட்ஜாக வர்றது எல்லாமே எதில் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா இஃப் கண்டிஷனுக்குள்ளே தான் யூஸ் பண்ணுவோம் மேக்ஸிமம். ஸோ அதனால நான் ஒரு இஃப் கண்டிஷனை எடுத்து வச்சுக்கிறேன். ஓகே, இஃப் கண்டிஷன் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா இதில் டச் மவுஸ் பாயிண்டருங்கிறத கொடுத்து அதுக்கப்புறமா இங்கே மோஷனில் வந்துட்டு கிளைடு டு ரேண்டம் பொசிஷனுங்கிறத கொடுக்குறேன். ஓகே, இப்போ நான் ஃப்ளாகை கிளிக் பண்ணுறேன். ஸோ கிளிக் பண்ணிவிட்டு இந்த மவுஸை கொண்டு வந்து இந்த ஸ்ப்ரிட் மேலே வைக்கிறேன், பட் நடக்கலை. ஏன் அப்படின்னா இது வந்து ஃபாஸ்ட்டாக எக்ஸிக்யூட் ஆகிடும். ஒன்ஸ் நீங்கள் ஈவெண்ட்டை கிளிக் பண்ணிட்டு இங்கே வர்றதுக்குள்ளேயுமே இந்த பிளாக் ரன் ஆகி முடிச்சிடும். ஓகே, ஸோ இது வந்து ஒரு டைம் தான் செக்கிங் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ அது கண்டினியூஸாக இது செக்கிங் நடக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், லூப்பில் போடுவோம். ஓகேயா, ஸோ அதனால என்ன பண்ணணும் அப்படின்னா லூப்பை எடுத்துக்கணும். லூப் எங்கே இருக்குது, ஃபார் எவர் லூப் எடுத்துக்குவோம். ஓகே, ஃபார் எவர் லூப்பில் போயிட்டு இப்போ என்ன ஆகும் அப்படின்னா கண்டினியூஸாக இந்த ஆக்ஷன் வந்து இந்த மவுஸ் பாயிண்டர் வந்து இந்த கேட்டை டச் பண்ணுதா அப்படிங்கிறத சென்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும். இப்போ டச் பண்ண உடனே கிளைட் ஆகி வேற ஒரு பொசிஷனுக்கு போகுது. கரெக்டாக, ஸோ இதுதான் வந்துட்டுனா கிளைடு டு ரேண்டம் பொசிஷனுங்கிறது வந்து இஃப் கண்டிஷனில் மவுஸ் பாயிண்டர் டச் ஆனதுக்கப்புறம் ஒர்க் ஆகுது நமக்கு. ஓகே, ஸோ இதே இது வந்து டச் டு எட்ஜ் அப்படிங்கிறது கொடுத்தோன்னு வச்சுங்களேன். இப்போ நான் மவுஸ் பாயிண்டர் கிளிக் பண்ணோன்னா அது கிளைட் ஆகுது. கரெக்டாக, இப்போ நான் அதுக்கு பதிலாக மவுஸ் பாயிண்டருக்கு பதிலாக எட்ஜுன்னு நான் கொடுக்குறேன். ஓகேயா, ஸோ எட்ஜுன்னு கொடுத்துட்டு இப்போ எட்ஜை வந்து டச் பண்ணுறதுக்காக நான் வந்து மூவ் 10ன்னு கொடுக்குறேன். ஓகேயா, ஸோ இப்போ என்ன ஆகுது, எட்ஜை டச் பண்ண உடனே ரேண்டம் பொசிஷனுக்கு கிளைட் ஆகுது. ஸோ இதுதான் வந்து டச்சிங் சென்சார். அதாவது எய்தர் மவுஸ் டச்சிங்கோ இல்லை வந்து ஒரு எட்ஜையோ இல்லை நம்ம வேற ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் வச்சுருந்தோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இன்னும் ஒரு ஆப்ஜெக்ட் நான் எடுக்கிறேன். நான் வந்து இதை ஆப்ஜெக்ட் எடுக்கிறேன். ஓகேயா, ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இப்போ எனக்கு இதில் போய் பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு இருக்கும், கிளாஸ் வாட்டரை டச் பண்ண உடனே என்ன ஆகணும் அப்படின்னு. இப்போ இது மூவ் ஆகிட்டு இருக்கு. ஓகேயா, மூவ் ஆகிட்டு இருக்குது. இப்போ கிளாஸ் வாட்டரை டச் பண்ண உடனே கிளைடு டு ரேண்டம் பொசிஷன் கொடுத்துருக்கேன். அதனால அதை டச் பண்ணோன்னா ரேண்டம் பொசிஷனுக்கு மூவ் ஆகுது. இது சிமிலராக நம்ம எங்கே யூஸ் பண்ணியிருப்போம், இங்கே பார்த்தீங்கன்னா இஃப் ஆன் எட்ஜ் பவுன்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ இந்த இதுவும் சிமிலர். ஸோ எட்ஜுக்கு போனோன்னு அதாவது இதில் வந்து என்னென்னா எட்ஜுக்கு போனோன்னு பவுன்ஸ் ஆகணுங்கிறது டிஃபால்ட்டாக கொடுத்துருக்க கண்டிஷன்ஸு. இதில் வந்து எட்ஜுக்கு போன உடனே நம்ம என்ன கண்டிஷன் வேணால் கொடுத்துக்கலாம். எதர் பவுன்ஸோ இல்லை வந்து நம்ம வந்து டேரெக்டாக எக்ஸ் அண்ட் ஒய் பொசிஷன் கொடுத்து கூட நம்ம ரீடைரக்ஷன் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ இதுக்கு பதிலாக இந்த கிளாஸ் வாட்டருங்கிறது கொடுத்தேன்னா இப்போ கிளாஸ் வாட்டர் கிட்ட போகும்போது ரேண்டம் பொசிஷனுக்கு போகும், எட்ஜுக்கு போனோடனே பவுன்ஸ் ஆகும். சரியா, ஸோ இதுதான் வந்து டச்சிங் பிளாக்கோடைய சென்சிங்கில் இருக்கக்கூடிய டச்சிங் பிளாக்கோடைய பர்பஸ். சரி, அதுக்கடுத்து டச்சிங் கலர். ஸோ இப்போ என்னாச்சு, நம்ம வந்து இதுக்கு முன்னாடி மவுஸ் பாயிண்டரையோ இல்லை ஒரு ஆப்ஜெக்டையோ இல்லை எட்ஜையோ டச் பண்ணால் அந்த டச்சிங் சென்ஸை பேஸ் பண்ணி நமக்கு ஒர்க் ஆனிச்சு. இப்போ என்னென்னா இதில் இருக்கக்கூடிய கலர்ஸை வந்து பேஸ் பண்ணி ஒர்க் பண்ண போகுது. சரியா, சரி இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன், இது டேரெக்டாக இந்த மூவிங் பிளாக் வந்து கொடுத்துட்டேன், எட்ஜ் ஆன் பவுன்ஸ் கொடுத்துக்குவோம். ஓகே, இல்லைன்னா ஓரத்தில் போய் எட்ஜ் இந்த மாதிரி தான் இதுவாகிக்கும். ஓகே, ஒரு 2 கொடுத்துருக்கேன், 5 கொடுத்துக்கோமா, 6 கொடுத்துக்கோமா, கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும், ஸ்டாப் பண்ணிடலாம். சரி, இப்போ என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா இதில் வந்துட்டு ஒரு கலர். இப்போ இந்த கலர் வந்து கீழே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கலர் இங்கே செலக்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இங்கே போயிட்டு இந்த ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ஹைட்ராப்பர் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு இப்படி கிடைக்கும். ஸோ அதில் எந்த கலர் வேணால் இந்த ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய எந்த கலர் வேணால் பிக் பண்ணிக்கலாம். இப்போ நான் வாட்டர் கலரை பிக் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ வாட்டர் கலர் பிக் பண்ணோன்னா வாட்டர் கலர் இங்கே வந்து டிஸ்பிளே ஆகிடும். டிஸ்பிளே ஆனதுக்கப்புறமா நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இப்போது எனக்கு வந்து வெறுமனை இப்போ எனக்கு இந்த ஆப்ஜெக்ட் வந்து இங்கே டச் பண்ணால் எதுவும் ஆகக்கூடாது. ஓகேயா, ஸோ ஒன்லி இது வாட்டரை டச் பண்ணால் வாட்டரோட கலரை டச் பண்ணால் மட்டும் ரியாக்ட் ஆகணும் அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ ரன் பண்ணி பார்ப்போமா. ஓகே, இப்போ வாட்டரோட கலரை டச் பண்ண உடனே கிளைட் ஆகி ரேண்டம் பொசிஷன் போகுது. நான் அதை வந்து இன்னொரு டெக்ஸ்ட்டையும் ஆட் பண்ணிக்கிறேன்.
இதை வந்து டச்சுடுன்னு ஒரு டெக்ஸ்ட்டை போடுறேன். இது 0.6 செகண்ட்ஸ் கொடுத்துக்கிறேன். சரியா? இப்போ ஓகே. ஸோ போயிட்டு டச்சுடுங்கிறது நமக்கு சொல்லுது. ஸோ வாட்டரை டச் பண்ணிடுச்சு. டச் பண்ணதுக்கப்புறம் ரேண்டம் பொசிஷன் போயிட்டு அங்கேருந்து என்ன பண்ணுது அப்படின்னா வாட்டரை டச் பண்ணிட்டேன் அப்படிங்கிறத சொல்லுது. சரியா? ஸோ இந்த மாதிரி ஒரு கலரை பேஸ் பண்ணி சென்ஸ் பண்ணி நமக்கு வந்து ஆக்ஷன்ஸ் எழுதுறதுக்கு இந்த டச்சிங் கலர் பிளாக் யூஸ் ஆகும். சரியா? சரி, இப்போ நெக்ஸ்ட்டு இன்னொன்று இருக்கு. ஓகே, இப்போ இந்த ஆப்ஜெக்ட்ல எந்த பார்ட் போய் அந்த கலரை டச் பண்ணாலும் நமக்கு வந்து சென்ஸ் ஆனிச்சு இல்லையா? இப்போ அதே மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இந்த ஆப்ஜெக்ட்ல இருக்கக்கூடிய இந்த கலர் போய் இன்னொரு கலரை டச் பண்ணாதான் எனக்கு வந்து ரியாக்ட் ஆகணும் அப்படின்னா அது எதுக்காக இந்த கலர்லாம் கொடுக்குறோம் அப்படின்னா ஒரு கார்ட்டூனை வந்து நம்ம பார்க்கும்போது அதனுடைய ஒவ்வொரு பார்ட்டையும் நம்ம சொன்ன இப்போ லெக்கு அந்த மாதிரி சொன்னோம்னா அதில் அனலைஸ் பண்ணிக்க முடியாது. பட் லெக் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் கலரில் இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், அப்போ அந்த கலரை மென்ஷன் பண்ணி ஈஸியாக வந்து அது லெக்கு அது ஹேண்டு அப்படின்னு ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அதனால தான் வந்து என்னன்னா இந்த கலர்ஸை வச்சு ஐடென்டிஃபை பண்ணுற மாதிரி இதில் கொடுத்துருக்காங்க. இப்போ நான் என்ன பண்ணுற போகிறேன்னா இந்த கேட்டுக்கு நான் காஸ்டியூமில் போயிட்டு இந்த காலுக்கு மட்டும் நான் டிஃப்ரெண்ட்டாக ஒரு கலர் கொடுத்துக்கிறேன். என்ன கலர் கொடுத்துக்கலாம்? அதுக்கு வந்து கலர் பக்கெட் எடுத்துகிட்டு இதை வந்து இந்த கலர் கொடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ இதே கலர் கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ கொடுத்துட்டேன். இப்போ எனக்கு என்னன்னா இப்போது இந்த கேட்டோட கால் போய் இந்த வாட்டரை டச் பண்ணால் மட்டும் எனக்கு வந்து ரியாக்ட் ஆகணும். அப்போ நான் என்ன பண்ணுவேன், ஐ ட்ராப்பர் எடுத்து இந்த காலில் இருக்கக்கூடிய கலர் மட்டும் எடுத்துடுவேன். ஓகே, அதுக்கடுத்து இதில் போயிட்டு இந்த வாட்டரோட கலர் எடுத்துட்டேன். ஓகே, ஸோ இப்போ இந்த கால் இந்த தண்ணியை டச் பண்ணால் மட்டும் எனக்கு ரியாக்ட் பண்ணணும். ஓகேயா? சரி, இப்போ ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ அது கால் டச் ஆனிச்சு, அதனால இப்போ பாருங்கள் தலையெல்லாம் டச் ஆகுது, எதுவுமே ஆகலை. ஒன்லி கால் டச் ஆனால் மட்டும் ரியாக்ட் பண்ணுது. சரியா? ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து அனிமேஷனில் வந்துட்டு இந்த ஆப்ஜெக்டை டச் பண்ணால் எனக்கு இந்த மாதிரி ரியாக்ட் ஆகணுங்கும் போது இந்த கலர் டு கலர் டச்சிங்கை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? சரி, ஓகே. அதுக்கடுத்து இப்போ என்னன்னா இது ஸ்டாப் பண்ணிடலாம். இப்போ இந்த ஆப்ஜெக்ட் டச் ஆகுறதுக்கு முன்னாடியே எனக்கு அது வந்து அதனுடைய டிஸ்டன்ஸை பேஸ் பண்ணி இவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது அப்படின்னா அந்த இன்ஃபர்மேஷன் எனக்கு வேணும் அப்படின்னா அதையுமே நம்ம வந்து இங்கே டிஃபைன் பண்ணிக்கலாம். சரி, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இப்போ இது ரெண்டுக்கும் உள்ள டிஸ்டன்ஸை பேஸ் பண்ணி நான் இருக்கேன். இப்போ இந்த இஃப் கண்டிஷன்ஸ் எடுத்துக்கலாம். இப்போ நான் ஜஸ்ட்டு சே பிளாக்ல இந்த கிளாஸ் வாட்டருக்கு இதுக்கும் இப்போ மூவ் ஆகி போகும்போது எட்ஜான் பவுன்ஸை நான் கொடுத்துக்கிறேன், போகும். ஸோ இப்போ மூவ் ஆகி போகும்போது இந்த கிளாஸ் இதுக்கும் எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்குங்கிறத எனக்கு அது சொல்லணும். ஓகேயா? ஸோ அந்த கிளாஸுக்கும் அந்த ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸை வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸுங்கிறத கால்குலேட் பண்ணி அது நமக்கு வந்து சொல்லும். அதை பேஸ் பண்ணி நம்ம ஏதோ ஒரு ஆப்ரேஷன்ஸ் பண்ணுறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கேம் டிசைன் பண்ணுறோம், இவ்வளோ டிஸ்டன்ஸில் வரும்போதே நம்ம ஏதாவது ஒரு ஆக்ஷன்ஸ் பண்ணணும், ஷூட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ப்ரோக்ராம் பண்ணுறோம் அப்படின்னா அந்த டயத்துல எல்லாம் வந்து அந்த டிஸ்டன்ஸ் கால்குலேஷன் வந்து நமக்கு யூஸ் ஆகும். ஓகே, ஸோ அதே மாதிரி நம்ம கிளாஸ் வெட்டுற போது மவுஸ் பாயிண்டர் நம்ம கொடுத்துக்கலாம். இப்போ மவுஸ் பாயிண்டர் இருக்கு இல்லையா, அப்போ பக்கத்தில் கொண்டு போது இதன் தூரமாக கொண்டு போனேன்னா லாங்காக காமிக்குது, பக்கத்தில் கொண்டு போனேன்னா இது வருது இல்லையா? ஸோ இந்த மவுஸ் பாயிண்டர் பேஸ் பண்ணி நம்ம ஏதோ ஒரு அப்ளிகேஷன்ஸ் ஒரு கேம் பண்ணுறோம் அப்படின்னா ஸோ மவுஸ் பாயிண்டர் பக்கத்தில் வரும்போது என்ன ரியாக்ட் பண்ணணும் அதை பேஸ் பண்ணியும் அந்த டிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ணி நம்ம ஆப்ரேஷன்ஸ் பண்ணுறதுக்கும் இந்த டிஸ்டன்ஸ் இதை யூஸ் பண்ணலாம். ஓகே, சரி. இப்போது ஆஸ்க் பிளாக்ங்கிறது என்ன அப்படின்னா இப்போ நம்மக்கிட்ட ஒரு கொஷின் கேட்கும். ஓகே, அந்த கொஷின் வந்து நம்ம ஆன்சர் பண்ணுற வரைக்கும் வெயிட் பண்ணும். ஆன்சர் பண்ணதுக்கப்புறம் ஃபர்தராக வந்து அந்த ஆக்ஷனை ஸ்டார்ட் பண்ணும். சரியா? இப்போ நான் வந்து இப்படி கொடுத்துருக்கேன். இப்போ என்ன கொடுக்குன்னா இப்போ நான் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸ்டார்ட் பண்ணும்போது வாட் இஸ் யுவர் நேம் கேட்குது. அது வரைக்கும் எந்த ஆக்ஷனுமே நடக்காது. இப்போ நான் வந்து என்னோட பேர் வந்து நான் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க, மணிராஜன் கொடுக்குறேன் அப்படின்னா கொடுத்ததுக்கு அப்புறமா கொடுத்துட்டு நான் ஓகே இது கொடுத்ததுக்கு அப்புறமா தான் ஃபர்தராக அந்த ஆக்ஷனே வந்து நடக்கும். சரியா? ஸோ இந்த மாதிரி ஒரு கொஷின் கேட்டுட்டு ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து கேம் ஆரம்பிக்கும் போது யூசர் நேம்லாம் கேட்கும் இல்லையா? இப்போ நம்ம பேரெல்லாம் நம்ம என்ட்ரு பண்ணுவோம். அதே மாதிரி உங்களுக்கு என்ன மாதிரி ஒரு கார் கேம் பண்ணால் என்ன கார் டிசைன், காருக்கு நேம் என்ன, உங்கள் கேரக்டர் நேம் என்னங்கிறதெல்லாம் நம்மகிட்ட கேட்டு வாங்கிக்கும் இன்புட்டாக. ஸோ அந்த மாதிரி இன்புட் வாங்கிக்கிட்டு அதை உங்களுடைய கேம்லேயே நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு
என்ன யூஸ் பண்ணிக்கலாம்னா இந்த ஆஸ்க் அண்ட் வெயிட் பிளாக்கை யூஸ் பண்ணலாம். சரி, ஆஸ்க் பண்ணியாச்சு இல்லையா, அது நமக்கு நம்ம ரெஸ்பான்ஸ் ஒன்று கொடுத்தோம், நம்ம வாட்ஸ் ஒரு நேம் கேட்டுச்சு, நம்ம பேரை மணிராஜ்னு கொடுத்தோம். ஸோ அந்த ஆன்சரை வந்து நம்ம ஏதாவது ஒரு இடத்துல டிஸ்பிளே பண்ணுறதுக்கு என்ன பண்ணிக்கலாம்னா அந்த ஆன்சர் பிளாக்கை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் இந்த ஆன்சர் பிளாக்கை எடுத்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த ஆன்சர் பிளாக் நீங்கள் செக் பண்ணால் இங்கேயே தெரியும் நம்ம என்ன ஆன்சர் கொடுத்தோங்கிறது. ஓகே, ஸோ இதை செக் பண்ணிங்கன்னா இங்கேயே டிஸ்பிளே ஆகும். நீங்கள் கொடுத்த ஆன்சர் வந்துட்டு சேவ் பிளாக்ல வந்துட்டு நம்ம சொல்கிற மாதிரி நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். இப்போ நான் கொடுத்தேன்னா மறுபடியும் கேட்கும். இப்போ வந்து தேவான்னு கொடுக்குறேன் அப்படின்னா கொடுத்துட்டு என்னோட பேர் அந்த தேவாங்கிற நேம் வந்துட்டு இதை வந்து டிஸ்பிளே ஆகிட்டே இருக்கும். ஓகே, ஸோ இந்த மாதிரி நம்மளுடைய ஆன்சர்ஸை வந்து நம்ம ஏதோ ஒரு இடத்துல மென்ஷன் பண்ணணும் அப்படின்னா நம்ம அந்த இடத்துல ஆன்சர் பிளாக்கை யூஸ் பண்ணிக்கலாம். சரி, அதுக்கு அடுத்தது இப்போ இதெல்லாம் எடுத்துடலாம். இப்போ ஃபார்வர் இல்லை இதெல்லாம் இருக்கட்டும். ஃபார்வரில் இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இஃப் பிளாக், இந்த இஃப் பிளாக்குக்குள்ள என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இஃப் ஸ்பேஸ் பாரை கிளிக் பண்ண. இப்போ வந்து இது வந்து என்னன்னா கீ ப்ரெஸ்ஸிங். ஓகே, இந்த கீயை ப்ரெஸ் பண்ணால் என்ன ஆக்ஷன் நடக்கணுங்கிறதை நம்ம இதில் டிஃபைன் பண்ணலாம். இதில் நான் வந்து லெஃப்ட் அண்ட் ரைட் மட்டும் வைக்கிறேன். லெஃப்ட், அதே மாதிரி இன்னொரு இஃப் பிளாக் எடுத்து ரைட். ஓகே, ஸோ இப்போ லெஃப்ட் கிளிக் பண்ணோம்னா மூவ் பாசிட்டிவாக மூவ் ஆகணும், சாரி நெகட்டிவாக மூவ் ஆகணும். ஏன்னா லெஃப்ட்னா நெகட்டிவ் தானே எக்ஸ் ஆக்சிஸில். ஸோ அதே மாதிரி ரைட் ஆரோவை கிளிக் பண்ண அப்படின்னா பாசிட்டிவாக மூவ் ஆகணும். சரியா? சரி, இப்போ நம்ம ஆரம்பிக்கலாம். ஸோ இப்போ நான் லெஃப்டை கிளிக் பண்ணேன். இதை கரெக்டாக எக்ஸாக்டாக 0th பொசிஷனில் வச்சுக்கிட்டோம்னா இது வந்து இப்போ பார்த்தா டயக்னலாக போகிற மாதிரி இருக்கு இல்லையா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 19 வச்சுக்கிறேன். இது வச்சாச்சு. இப்போ இதை வந்துட்டு 0ன்னு வச்சுக்கோம், சென்டர் பண்ணிக்குவோம். ஓகே, சரி, இப்போ நான் லெஃப்டை கிளிக் பண்ணுறேன், ரைட் ஆரோ கிளிக் பண்ணுறேன், லெஃப்ட் ஆரோ கிளிக் பண்ணுறேன். ஓகே, இப்போ ரைட் ஆரோ கிளிக் பண்ணேன், இப்போ லெஃப்ட் ஆரோ கிளிக் பண்ணேன். ஸோ இந்த மாதிரி கேமில் இது முக்கியமாக இந்த கண்ட்ரோல்ஸ் நம்ம கீபோர்டுக்கு கண்ட்ரோல் ஸ்பெசிஃபை பண்ணுறதுக்கெல்லாம் இந்த கீ ப்ரெஸ்ஸிங் சென்சார் பிளாக்கை வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே, இதில் எல்லா கீஸுமே இருக்கும். ஸ்பேஸ்லேருந்து உங்களுக்கு வந்து எல்லா லெட்டர்ஸ் அண்ட் நம்பர்ஸோடைய கீஸ் இருக்கும், நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? சரி, ஓகே. இப்போ நம்ம கீபோர்டில் இருக்கக்கூடிய கண்ட்ரோல்ஸ் எல்லாம் பார்த்தாச்சு. இப்போ அதே மாதிரி மவுஸுக்கு வேணும் இல்லையா? மவுஸுக்கு நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா அந்த மவுஸ் கிளிக்கிங்க்கு வந்து கிளிக் நடந்ததுன்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கு இல்லையா? ஸோ அதை வந்து என்னன்னா மவுஸ் டவுன்கிற கண்ட்ரோல் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் மவுஸ் பட்டன் ஏதோ ஒரு பட்டன் லெஃப்ட் ஆர் ரைட் பட்டன் கிளிக் பண்ணால் அதை சென்ஸ் பண்ணி ஏதோ ஒரு ஆக்ஷன் பண்ணணும் அப்படின்னா, இப்போ நான் வந்து மூவ் ஸ்டெப்ஸ், நான் மவுஸை வந்து கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு 10 ஸ்டெப் மூவ் ஆகணும், இல்லை ரேண்டம் பொசிஷனுக்கு மூவ் ஆகணும் அப்படி கொடுத்துட்டேன் அப்படின்னா இப்போ நான் மவுஸை கிளிக் பண்ண போகிறேன். ஓகே, மவுஸை கிளிக் பண்ணிட்டேன். கிளிக் பண்ண அது ரேண்டம் பொசிஷனுக்கு வந்து மூவ் ஆகும், நான் எங்கே கிளிக் பண்ணாலும். ஸோ நான் அது இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது வந்துன்னா அந்த ஸ்பிரிட்டு மேலே, இந்த டச்சிங் மவுஸ் பாயிண்ட்ங்கிறது வந்து ஸ்பிரிட்டு மேலே அந்த ஆப்ஜெக்ட் மேலே கிளிக் பண்ணால் தான் நடக்கும். இப்போ மவுஸ் பாயிண்ட்ங்கிறது மவுஸ் பாயிண்டர் கிளிக் ஆக்ஷன் நடந்தாலே இது வந்து நடக்கும். சரியா? சரி, இப்போ அதுக்கு அடுத்தது இப்போ மவுஸ் டவுன்ங்கிறத நம்ம பார்த்தாச்சு. இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அதே பிளாக்ல வந்துட்டு இப்போ மவுஸோட எக்ஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ் வேல்யூஸை வந்து டிஸ்பிளே பண்ணுற மாதிரி. இப்போ வந்து எனக்கு எக்ஸ் ஆக்சிஸ் வேல்யூ வந்து நான் இதில் ஜஸ்ட் வந்து இதிலே காமிக்கிறேன், இருக்கிறேன் சென்சிங் பிளாக்ல மவுஸோட எக்ஸ்பொசிஷன். இப்போ நம்ம மவுஸை வந்து எந்த ஆக்ஷனில் கொண்டு போடணும், இதோட எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் எக்ஸ் வேல்யூவோட எல்லாமே காமிக்கும். இது வந்து ஒய் வேல்யூவோட வேல்யூ என்னவோ அதை நம்ம சொல்லணும். அப்போ மேலே கொண்டு போனேன்னா பாசிட்டிவ், கீழே கொண்டு வந்தேன்னா நெகட்டிவ். ஓகே, அதே மாதிரி தான் எக்ஸுக்கும் ரைட்டில் கொண்டு போனால் பாசிட்டிவ், லெஃப்ட்டில் கொண்டு வந்தால் நெகட்டிவ். ஸோ இந்த மாதிரி அந்த வேல்யூஸை பேஸ் பண்ணி நம்ம ஒரு ஆப்ரேஷன்ஸ் பண்ணுறோம். எப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ மவுஸை வந்து இப்போ நம்ம இதெல்லாம் பண்ணுறோம் இல்லையா? இப்போ நான் வந்து இதை டிசைட் பண்ணணும்னா மூவ் பிளாக்ல கூட நான் வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா என்னுடைய மவுஸோட வேல்யூவை வந்து நான் போட்டுக்கலாம். இப்போ நான் மவுஸை ரைட்டில் கொண்டு போனதுனால ரைட்டில் வந்துருச்சு, இப்போ லெஃப்ட்டில் கொண்டு போனதுனால லெஃப்ட்டில் வருது, ரைட் லெஃப்ட். அதே மாதிரி வந்து இப்போ நான் ஒய் ஆக்சிஸில் கொண்டு போனேன்னு வச்சுக்கோங்க, இது வந்து மூவ்ங்கிறனால அதாவது மேலேயும் கீழேயும் கொண்டு போனேன்னா எனக்கு என்ன ஆகும், லெஃப்ட் ரைட்டு மூவ் ஆகும். ஏன்னா ஒய் ஆக்சிஸோட வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகுது, டிக்ரீஸ் ஆகுது. சரியா? சரி, ஓகே.
இப்போ இன்னொன்று என்னன்னா drag and drop. இது வந்து என்னன்னா இப்போ நார்மலாக நீங்கள் ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு அப்படின்னா இதை நீங்கள் இங்கேருந்து பார்க்கும்போது drag and drop பண்ணலாம். ஓகே, அந்த கேமில் ட்ராக் பண்ணும்போது drag and drop பண்ணலாம். பட்டு இப்போ இந்த இடத்துல போயிட்டு உங்களால் ஆக்சுவல் ஸ்க்ரீனில் உங்களால் drag and drop பண்ண முடியாது. இது வந்து என்னன்னா டெவலப்மெண்ட் ஸ்க்ரீன், அதனால நீங்கள் பண்ண முடியும். பட் இந்த ஆக்சுவல் ஸ்க்ரீனில் உங்களால் இந்த கேட்டை வந்து drag and drop பண்ண முடியாது. ஸோ அப்போ என்னோட ஆப்ஜெக்ட் வந்து drag and dropable-ஆக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், drag and drop-ங்கிறத ஆப்ஷனை வந்துட்டு நீங்கள் இதுக்கு ஸ்பெசிஃபை பண்ணணும். இஸ் ட்ராக்கபிள்னு கொடுத்துருந்தீங்க அப்படின்னா இப்போ உங்களோட ஸ்க்ரீனில் போனீங்கன்னா உங்களால் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களால் இதை ட்ராக் பண்ணிக்க முடியும். இல்லாட்டி உங்களால் அதை ட்ராக் பண்ண முடியாது. இப்போ நான் வந்து நான் ட்ராக்கபிள்னு கொடுத்துட்டேன் அப்படின்னா இப்போ என்னோட இதில் நான் ஸ்டார்ட் பண்ணிட்டு என்னால் இதை ட்ராக் பண்ண முடியாது. சரியா, ஏன்னா நாட் ட்ராக்கபிள்னு நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ அந்த மாதிரி கண்ட்ரோலுக்கு ட்ராக் அண்ட் ட்ராப்ங்கிறது நமக்கு வந்து யூஸ் ஆகுது. சரி, அதுக்கு அடுத்தது லவுட்னஸ். லவுட்னஸை பேஸ் பண்ணி நமக்கு போகணும் அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆக்ஷன் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஓகே, இப்போ ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் கண்டிஷனில் வந்துட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஏதோ சவுண்டு கேட்டால் மட்டும்தான் எனக்கு வந்து இந்த ஆக்ஷன் நடக்கணும். ஹியர்னு கேட்டுட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்து கிளைட் டு ரேண்டம் பொசிஷன் கொடுக்குறேன். இப்போது நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த இடத்துல வந்துட்டு லவுட்னஸ், அதுக்கு வந்துட்டு நான் இப்போ லவுட்னஸ்க்கு வேல்யூஸ் தானே வரும். லவுட்னஸ்க்கு அந்த வேல்யூஸ் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கொடுக்குறேன். இங்கே நீங்கள் லவுட்னஸை வந்து வேல்யூஸ் என்ன எவ்வளோ இருக்குங்கிறதையும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ நம்ம பேசும்போது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட லவுட்னஸ் வந்துட்டு இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போ நம்ம பேசும்போது அதனோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுது பாருங்க. நம்ம எவ்வளோ சத்தமாக பேசுகிறோமோ அவ்வளோ சத்தமாக வந்துட்டு என்ன ஆகுது, அதனோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுது. ஓகே, நான் வாய்ஸ் குறைய என்ன ஆகுது, வேல்யூக்கு வந்து குறையுது. இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். என்னோட வேல்யூ வந்து 50க்கு மேலே இருந்தால் தான் நடக்கணும். இதை கொஞ்சம் குறைச்சிக்கலாம், ஒரு 25 நான் கொடுக்குறேன். ஓகே, ஸோ 25க்கு மேலே இருந்தால் தான் எனக்கு வந்துட்டு இந்த ஆக்ஷனே நடக்கணும் அப்படிங்கிறத நான் கொடுக்குறேன். இதை நான் வந்து இதுக்குள்ளே கொடுக்குறேன். ஓகே, சரி, இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இப்போ சைலண்டாக இருக்கும்போது அதில் எந்த ஆக்ஷனுமே இல்லை. இப்போ நான் பேச ஆரம்பித்த உடனே தான் இந்த கேட் வந்துட்டு மூவ் ஆகுது. ஓகே, ஸோ இது எந்த இடத்துல யூஸ் ஆகும் அப்படின்னா நம்ம வந்து சவுண்ட் பார்லாம் யூஸ் பண்ணுறோம், டெவலப் பண்ணுறோம் அப்படின்னா அந்த டயத்தில் வந்து இதை பேஸ் பண்ணி நம்ம ஒரு கிராஃபிக்கல் ரெப்ரஸன்டேஷன்ஸ் காமிக்கணும் அப்படின்னா அந்த டயத்தில் நம்ம லவுட்னஸ் எல்லாம் யூஸ் பண்ணலாம். பட் மற்றபடி கேம்ஸ் யூஸ் டெவலப்மெண்ட்டில் ஏதோ ஒரு சவுண்டு பேஸ் பண்ணி பண்ணணும்னாலும் இன்ட்ராக்டிவாக பண்ணணும்னாலும் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா லவுட்னஸ் பிளாக்கை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சரியா, ஸோ அதே மாதிரி தான் டைமர். இந்த டைமருங்கிறது என்ன அப்படின்னா சரி, இப்போ டைமர் வந்துட்டு நீங்கள் வந்து நார்மலாக இப்போ நான் வந்து கேம் ஸ்டாப் பண்ணிட்டேன் இல்லையா, இப்போ மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸ்டார்ட் பண்ணும்போது 0லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. நான் என்ன கொடுத்துருக்கேன் 25க்கு மேலே, அதாவது இந்த குறிப்பிட்ட டைமுக்கு அப்புறமா தான் இந்த ஆக்ஷன்ஸ் நடக்கணும். ஒரு 5 செகண்ட் 10 செகண்டுக்கு அப்புறமா தான் என்னோட கேமில் வந்து ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னு ஏதோ ஒரு டிசைட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா அந்த டயத்தில் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா டைமரை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஏதோ ஒரு எனக்கு இவ்வளோ டியூரேஷனுக்கு அப்புறம் இந்த ஆக்ஷன் நடக்கணும் அப்படின்னு நம்ம ஸ்பெசிஃபையாக சொல்லும்போது என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அதில் வந்து டைமர் செட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்களா, நான் 25க்கு அப்புறமா இந்த ஆக்ஷன்ஸ் வந்து நடக்க ஆரம்பிக்குது. ஸோ இந்த டைமர்ஸை நீங்கள் இங்கே டிஸ்பிளே பண்ணிக்கலாம். அதே மாதிரி இப்போ டைமரை ரீசெட் பண்ணணும் அப்படிங்கிற இப்போ நான் இன்னொரு இஃப் கண்டிஷன் யூஸ் பண்ணுறேன். இஃப் என்ன கண்டிஷன்ஸ் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா இதை வந்து நான் ஒரு 5ன்னு கொடுத்துக்கிறேன். இதில் ஆப்ரேட்டரில் இஃப் கிரேட்டர் தென் 15 கிரேட்டர் தென் 10 இருந்ததுன்னா எது டைமர் கிரேட்டர் தென் 10 இருந்தது அப்படின்னா ரீசெட் டைமர்னு கொடுத்துட்றேன். ஓகே, இப்போ நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். ஸோ இப்போ 5க்கு அப்புறமா என்னோட ஆக்ஷன்ஸ் நடக்க ஆரம்பிக்குது. ஓகே, ஆக்ஷன்ஸ் நடக்க ஆரம்பிக்குது. ஸோ கிரேட்டர் தென் 10 பண்ணோன்னா மறுபடியும் ரீசெட் டைம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா ஃபர்தராக 5 வரைக்கும் 5 கிரேட்டர் தென் 5 வர வரைக்கும் வெயிட் பண்ணுது ஆக்ஷன்ஸ் நடக்கிறதுக்கு. மறுபடியும் 10 வந்ததுக்கு அப்புறமா ரீசெட் டைமர் ஒர்க் ஆகுது. ஸோ இதுதான் பர்பஸ் ஆஃப் த ரீசெட் டைமர். ஓகே, சரி, டைமர் பிளாக்கோட முடிஞ்சிருச்சு. சரி இப்போ என்ன பண்ண பார்க்க போறோம்னா அப்படின்னா பேக்ட்ராப் ஆஃப் த ஸ்டேஜ். இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஃபார் லூப்பில் ஜஸ்ட் வந்து இதை நான் என்னங்கிறத மட்டும் டிஸ்பிளே பண்ணுறேன். ஓகே, இப்போ பேக்ட்ராப் ஆஃப் த ஸ்டேஜ் இந்த வந்து இந்த ஸ்டேஜோட நேம் என்ன, பேக்ட்ராப்னா அதோட வேல்யூ காமிக்கும். இப்போ நான் பேக்ட்ராப் வேறு பேக்ட்ராப் கொடுத்துருக்கேன் அப்படின்னா இப்போ நான் வந்து பேஸ்பால் கிரவுண்டு பேக்ட்ராப்பாக கொடுத்துருக்கேன் அப்படின்னா இப்போ நான் வந்து
பேக்ட்ராப் 2ங்கிறது வருது. ஏன்னா இப்போ ரீசெண்டாக பேக்ட்ராப் 2ல இருக்கு. இப்போ நான் வந்து பேக்ட்ராப்பை கிளிக் பண்ணிட்டு போனேன்னா இங்கே பேக்ட்ராப் 1 இருக்குல்ல, அதை டெலிட் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ போங்க. ஸோ இப்போ ஸ்பிரிட்டில் ஸ்டாப் பண்ணிட்டு இந்த டைமர் எடுத்துடலாம். டைமர் தேவையில்லை. ஓகே, இப்போ பேக்ட்ராப் 1 வந்துருச்சு. ஏன்னா நம்ம ஏற்கனவே இந்த பேக்ட்ராப் 1 டெலிட் பண்ணிட்டோம். இப்போ இதுதான் பேக்ட்ராப் வந்து 1. ஓகே, இப்போ நான் அதோட நேம் வேணும் அப்படின்னா பேக்ட்ராப்போட நேம் கொடுத்தனா பேஸ்பால் 1ங்கிறது வரும். ஓகே, ஸோ அதே மாதிரி வால்யூம், நான் எவ்வளோ வால்யூம் நம்ம கொடுத்துருக்கோமோ அவ்வளோ வால்யூம்ங்கிறத டிஸ்பிளே பண்ணணும். மை வேரியபிள்ஸ், இதெல்லாம் நம்ம வந்து எவ்வளோ வேரியபிள், என்ன வேரியபிள் கொடுத்துருக்கோமோ அந்த வேரியபிளோட வந்து டிஸ்பிளே பண்ணணும் அப்படின்னா அது டிஸ்பிளே ஆகும். இது எதுக்கு நான் வந்து என்ன கொடுத்துருக்கேன், ஸ்டேஜுக்கு கொடுத்துருக்கேன். ஓகே, இதெல்லாம் வந்து இந்த ஸ்டேஜில் இருக்கக்கூடிய டிஃபால்ட் வேல்யூஸ். ஓகே, அது எல்லாத்தையும் இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கிளாஸ் வாட்டரோட எக்ஸ்போசிஷன் சொல்லணும். இப்போ இந்த கிளாஸ் வாட்டரை நான் மூவ் பண்ணி வச்சுட்டேன். சரியா, மூவ் பண்ண உடனே அதனுடைய ஒவ்வொரு வேல்யூ சொல்றது இல்லையா. ஸோ இந்த மாதிரி ஒரு ஆப்ஜெக்டையோ ஒரு பேக்ட்ராப்போட இன்ஃபர்மேஷன்ஸையோ நம்ம வந்து எடுத்து அதை யூஸ் பண்ணணும் அப்படின்னா அந்த டயத்தில் என்ன யூஸ் பண்ணிக்கலாம்னா இந்த அதாவது வேல்யூ ஆஃப் த பர்டிகுலர் ஆப்ஜெக்ட், எய்தர் இட் மே பி ஸ்டேஜ். ஓகே, ஸ்டேஜாகவும் இருக்கலாம், இல்லை ஒரு ஆப்ஜெக்டாகவும் இருக்கலாம். ஓகே, ஸோ அது வந்து நான் இப்போ எக்ஸ் வேல்யூ கொடுத்தேன், ஒய் பொசிஷன்ஸ் கொடுத்தேன். ஓகே, ஸோ இது மாதிரி ஒய் பொசிஷன்ஸ் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ அதே மாதிரி வந்து அதனோட டேரக்ஷன், அதனோட காஸ்டியூம் என்ன, சைஸ் என்ன, எல்லாமே வந்து நம்ம மென்ஷன் பண்ணிட்டு இப்போ நான் வந்து ஜஸ்ட் பிரிண்ட் தான் பண்ணி காமிச்சிருக்கேன். இதை பேஸ் பண்ணி ஆக்ஷன் பண்ணணும்னா நீங்கள் இஃப் கண்டிஷனுக்குள்ளே எழுதி இந்த வேல்யூ இதுவாக இருந்துன்னா இந்த என்ன மாதிரி நீ பண்ணணுங்கிறத நீங்கள் நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு இதெல்லாம் என்னென்ன பண்ணுதுங்கிறத நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். கரெக்டாக? சரி, ஓகே, இப்போ இது முடிஞ்சிருச்சு. இந்த பேக்ட்ராப் இது என்னன்னு செக் பண்ணியாச்சு. இப்போ கரண்ட் இயர் இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் அது வந்து ஆப்ரேட்டரில் வந்துட்டு ஜாயின் பிளாக்னு ஒன்று இருக்குது, அதை நான் யூஸ் பண்ணிக்கிறேன். சரி, இப்போ என்னன்னா இதில் இப்படி போடுவோம், கரண்ட் இயர் கரண்ட் இயர் என்ன 2026. இப்போ நான் வந்துட்டு இதை மாற்றிக்கலாம். கரண்ட் மந்த் என்ன 6 ஜூன் மந்த், அதனால் 6 வருது. டேட்டு 20th இன்னைக்கு. ஸோ டே ஆஃப் த வீக் 7th, இன்னைக்கு சாட்டர்டேங்கிறனால 7th வருது. இது வந்து என்ன ஹவர், இன்னைக்கு மணி என்ன 8 மணி, மினிட்ஸு 33. ஓகே, செகண்ட்ஸு போட்டோம்னா ஓடிட்டே இருக்கும். சரியா, ஸோ இந்த மாதிரி நம்மளுடைய டைமையோ நம்மளுடைய இயரு டேட்டு டைம் இதை வந்து நமக்கு வந்து டிஸ்பிளே பண்ணுறதுக்கு நம்ம இந்த பிளாக் யூஸ் பண்ணுறோம். நம்ம வந்து உண்மையிலே ஒரு டைம் ஃபார்மெட்டு கொண்டு வரணும் அப்படின்னா இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் டைம் கொண்டு வரேன்னு வச்சுங்களேன். இப்போ இதில் இந்த ஜாயிண்ட் பிளாக்கை யூஸ் பண்ணிக்கலாம் இன்னொன்று. ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதில் வந்து கரண்ட் செகண்ட் வந்து இதில் கொடுத்துட்றேன். அதுக்கடுத்தது இங்கே சென்சிங் பிளாக்ல கரண்ட்டு மினிட்டு, அதே மாதிரி கரண்ட்டு ஹவர். ஸோ 8. இப்போ இதுக்கு பக்கத்தில் வந்து இன்னொரு ஜாயிண்ட் பிளாக்ல வந்துட்டு என்ன பண்ணிக்கலாம்னா அந்த கோலன் வச்சு நம்ம வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கலாம். அது கோலன் வச்சிட்டோமா. ஸோ இப்போ அடுத்தது இங்கே நமக்கு ஒரு கோலன் வேணும். அதுக்கு அடுத்து இதில் இன்னொரு ஜாயிண்ட் பிளாக் யூஸ் பண்ணிக்கலாம். அதில் செகண்ட்ஸ். சரியா, இப்போ பார்ப்போமா, இப்போ டைம் ஆக்சுவல் டைம் நமக்கு எப்படி டிஸ்பிளே ஆகுமோ அதே மாதிரி நமக்கு வந்து டிஸ்பிளே பண்ண வச்சுட்டோம். சரியா, ஸோ இந்த மாதிரி நம்ம இதில் வந்து நம்ம டைமை டிஸ்பிளே பண்ணணும்னா நம்ம இந்த மாதிரி கரண்ட் பிளாக்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டே சின்ஸுங்கிறது எதுக்காக அப்படின்னா 2000லேருந்து இன்னைக்கு வரைக்கும் எவ்வளோ டேட் ஆயிருக்கு அப்படிங்கிறத நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து நம்பர் ஆஃப் டேஸை வந்து நம்ம ஒரு கால்குலேட் பண்ணுறதுக்கு வந்துட்டு நம்ம இது யூஸ் பண்ணிக்கலாம் இந்த பிளாக்கை. சரி, அதுக்கடுத்து ஆன்லைன் இது எதுக்காக அப்படின்னா இப்போ நம்ம ஆன்லைனில் இருக்குமா, நமக்கு இன்டர்நெட் கனெக்ட் ஆயிருக்கா இல்லையாங்கிறத நம்ம ஏதோ ஷோ பண்ணணும். இன்டர்நெட் இருந்தால் மட்டும்தான் எனக்கு இந்த ஆக்ஷன் நடக்கணும் அப்படிங்கும்போது நான் இஃப் கண்டிஷனில் வந்து இன்டர்நெட் இருந்தால் தான் எனக்கு இந்த ஆக்ஷன் நடக்கணும் அப்படின்னா நான் என்ன பண்ணிக்குவேன் அப்படின்னா இது இஃப் பிளாக்ல போட்டுக்குவேன். ஸோ எனக்கு இன்டர்நெட் இப்போ ஆன்லைனில் இருக்கிறேன், அதனால எனக்கு வந்து அலோன்னு வருது. ஓகே, இது என்ன ரிட்டர்ன் பண்ணணும்னா ஆக்சுவலாக ட்ரூங்கிறத ரிட்டர்ன் பண்ணும். ஓகே, இந்த பிளாக் போட்டிங்கன்னா ட்ரூங்கிறத ரிட்டர்ன் பண்ணும். ஸோ அதனால இந்த ட்ரூ ரிட்டர்ன் பண்ணுது. ட்ரூ ரிட்டர்ன் பண்ணுறதுனால என்ன ஆகுது அப்படின்னா நமக்கு வந்து இந்த இஃப் பிளாக் வந்து சக்ஸஸ் ஆகுது.
ஸோ அதே மாதிரி இன்னொரு வந்து என்னன்னா யூசர் நேம்ங்கிற பிளாக். இந்த யூசர் நேம்ங்கிற பிளாக் எதுக்குன்னா, ஸோ இப்போ நான் வந்து யூசராக லாகின் பண்ணியிருக்கேன். ஓகே, என்னோட யூசர் நேம் வந்து இது. ஸோ இந்த யூசரை லாகின் பண்ணியிருக்கனால என்னோட நேமை வந்துட்டு இங்கே சொல்லுது. ஓகே, இப்போ நான் லாக் அவுட் பண்ணிட்டேன்னா இந்த வேற ஒரு லாகின்ல பண்ணியிருந்தேன்னா ஒரு நேமை சொல்லும். ஸோ இந்த மாதிரி இப்போ நம்ம ஒரு லாகின் பண்ணி வர்றாங்க அப்படின்னா, ஸோ நம்ம அப்ளிகேஷனில் கூட நம்ம லாகின் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்கோம் அப்படின்னா, இப்போ லாகின் பண்ண உடனே அவங்களோட பேர் ஹாய் அப்படிங்கிற மாதிரி அவங்களோட பேரை வந்து நம்ம சொல்கிற மாதிரி செட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து யூசர் நேம் பிளாக் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ ஓவராலாக நம்ம வந்துட்டு இப்போ நான் அக்கௌண்ட்ஸ் எப்படி கிரியேட் பண்ணுறதுங்கிறத நான் உங்களுக்கு லேட்டராக சொல்கிறேன். பட் இப்போதைக்கு இதை நீங்கள் பார்த்துங்க. யூசர் நேம்ங்கிறது என்ன டிஸ்பிளே பண்ணணும், எப்படி வந்து உங்கள் யூசர்ஸ் கிரியேட் பண்ணலாங்கிறத நான் சொல்கிறேன். பட் யூசர் நேமோட பர்பஸ் வந்து இதுதான். சரியா? ஸோ இப்போ இன்னைக்கு வந்து இந்த சென்சிங் பிளாக்ல இருக்கக்கூடிய ஆல்மோஸ்ட் எல்லா பிளாக்கையுமே நம்ம வந்து கவர் பண்ணிட்டோம். ஓகே, நெக்ஸ்ட் செஷனில் வந்துட்டு நம்ம ஆப்ரேட்டர்ஸ் பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ.